வணக்கம். தமிழ் தயாரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கெவி அப்படிங்கிற இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா இந்த படத்தை பத்தி பார்க்கல. ஏன் அப்படின்னா இந்த படத்து கதையை நான் சொல்ல போறது இல்ல. கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. ஏன் அப்படின்னா வாழை மாதிரியான மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய திரைப்படங்கள்ல வரிசையில இந்த படமும் ஒரு முக்கியமான திரைப்படமா இருக்கும். அந்த வகையில இப்படி ஒரு வித்தியாசமான வாழ்வியலை திரைப்படமாக்குன அந்த படக்குழுவுக்கு முதல்ல நம்ம ஒரு நல்ல மனமார்ந்த ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். கெவி அப்படின்னா என்ன அப்படின்னா மலைத்தா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அதுக்கு பேர் கெவி அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளகெவி அப்படிங்கிற ஊரை வச்சுதான் பெரும்பாலும் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. பொதுவா ஒரு திரைப்படம் அப்படின்னா இப்பெல்லாம் என்ன கணக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு 1000 பேரை வெட்டி கொலை செய்யணும், 2000 பேரை சிதைச்சு எடுத்துடணும், அப்புறம் சரக்கு இல்லாத எந்த விஷயமும் இருக்கக்கூடாது, அதை இல்லாம கதாநாயகியே சம்மந்தம் இல்லாம குத்தாட்டம் போடணும், அப்படி இருந்தா தான் நல்ல படம் அப்படிங்கிற வகையில ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னொன்னு கதாநாயகனை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் சுரிஞ்சு விட்டுட்டே இருக்கணும், அவருக்கு முன்னாடி சுரியணும் பின்னாடி சுரியணும், அப்படி இருந்தா தான் நல்ல படம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இந்த படத்துல அப்படி கதாநாயகனை சுரிஞ்சு விடுற எந்த வேலையும் இருக்காது. அதே நேரத்தில் நீங்க மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான திரைப்படம். இன்னும் சொல்ல போனா ஒரு உலகை மாற்றிய சினிமா அப்படிம்பாங்க. ஆனா தமிழ்நாட்டை மாற்றிய பல சினிமாக்கள் இருக்கு. அதுல முதல் வரிசையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பட்டுல பராசக்தி திரைப்படம். இந்த படம் வந்த பிறகு பெரும்பாலும் பல பேருக்கு வாழ்க்கை கிடைச்சிச்சு. அதையும் தாண்டி இந்த படம் ஏற்படுத்தின சமூக மாற்றம் எக்கச்சக்கமான மாற்றம். இன்னும் சொல்ல போனா பல படங்களை சொல்லலாம். குறிப்பா இவருடைய தண்ணீர் பாலச்சந்தருடைய தண்ணீர் படத்தை பார்த்துட்டு மக்கள் பிரச்சனை குடிநீர் பிரச்சனைக்கு எம்ஜிஆர் நேரடியா ஒரு சில இடங்கள்ல தீர்வு கண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது மனித வாழ்வியலை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருச்சுன்னா அது ஆக சிறந்த திரைப்படம். சமீபத்துல ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்துச்சு. இந்த படம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நீங்க வாய் பேச முடியாத மௌனிகளா இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வியல இன்னொரு பக்கம் பேசுனுச்சு. அந்த மாதிரி வேறொரு மக்களுடைய வாழ்வியலை பேசக்கூடிய ஒரு திரைப்படம். என்ன அப்படின்னா மலை கிராமத்து மக்கள் என்னென்ன மாதிரி அவசரப்படுறாங்க, என்னென்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான திரைப்படம். இந்த படம் பார்க்கும்போது எப்பா இவ்வளவுலாம் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுலயும் குறிப்பா ஒரு கொஞ்சம் பிரச்சனை தான் காட்டுறாங்க. இந்த படம் எப்படி அப்படின்னா ஒரு முதல் நாள் காலையில தொடங்கி அடுத்த நாள் ராத்திரி விடியறதுக்குள்ள முடியக்கூடிய ஒரு கதையமைப்பு கொண்ட ஒரு திரைப்படம் வச்சுக்கலேன். இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எப்பப்பா முன்ஞான உலகத்துல மனுஷன் எங்கேயோ போயிட்டாப்பா, செல்போனை தட்டினா எல்லாமே கிடைக்குதுப்பா, அனைத்தும் நமக்கு கிடைக்குதுப்பா, என்ன அப்படியே லேசா தட்டினோம்னா ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ வாசல்ல நிக்கிறான். சென்னை மாதிரியான சிட்டியில வண்டி வேணுமா டப்புன்னு தட்டினா ஆட்டோவோ காரோ பைக்கை நிக்குது, நம்ம ஏற்றுக்கொண்டே விடுது. வேற என்ன வேணும் நமக்கு, எல்லாமே கொட்டுதுன்னு நினைக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நீங்க சாட் ஜிபிடி வந்துருச்சு. இன்னொரு பக்கம் சைனா DeepSeek அப்படிங்கிற ஒரு AI செயலியை கொண்டு வந்துட்டாங்க. உலகம் எங்கேயும் மாறப்போகுது அப்படிங்கிறாங்க. இன்னும் அதிவேகமா என்ன சொல்றாங்க அப்படின்னா சைனா AI ரோபோவை கண்டுபிடிச்சிட்டாங்க. எந்த வகையான AI ரோபோ அப்படின்னா மனித மூளையில் இருக்கக்கூடிய செல்களை எடுத்து அதுக்கு செலுத்தி இருக்கக்கூடிய AI ரோபோக்கள். எதிர்காலத்துல அதை பத்தின ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா எதிர்காலத்துல ஆண்களோ பெண்களோ மனிதர்களை திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க, AI ரோபோக்களை திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வு கூட சொல்லுது. இப்ப நம்ம எங்க போயிட்டோம், விஞ்ஞான ரீதியா எங்கேயோ போயிட்டோம். தமிழ்நாடு அப்படித்தான் போயிட்டோம். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு பாதை இல்லாத ஒரு ஊர் இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முடியாது ஒருத்தரை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. சாதாரண ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனா ஏறத்தாழ 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழிச்சு தான் போக முடியும். எப்படி கொண்டு போக முடியும்? டோலி அப்படிங்கிறது. இந்த படம் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா வெள்ளையர்களை சுமந்த அவர்களது தோளில் உள்ள டோலி இன்னும் அவர்கள் தோளில் தான் இருக்கிறது அப்படின்னு தான் அந்த படமே ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுல குத்தாட்டம் போடக்கூடிய ஆட்கள் கிடையாது, சம்பந்தம் இல்லாம ஒரு 1000 பேரை வெட்டக்கூடிய எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் ஹீரோ நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அப்படி அசாத்தியமான ஒரு ஹீரோ கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு திரைப்படம். என்ன சொல்ல போனா அந்த பகுதியில் உள்ள மலை கிராமத்து மக்களே எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் வந்திருக்காங்க. ஒரு 1-2 பேர் தவிர மற்ற எல்லாருமே அந்த மலை கிராமத்து மக்கள் தான். இப்படி நம்ம எல்லாருமே அங்க போய் பார்த்தது இல்லைங்க.
எல்லாருமே அந்த வாழ்க்கையை உணர்ந்ததில்லை. ஆனா ஒரு சினிமாவால முக்கியமா உணர வைக்க முடியும் அப்படின்னு இந்த படம் நமக்கு சொல்லியிருக்கு. ஆரம்பத்துல ஏற்படுத்தக்கூடிய அந்த பதைபதைப்பு இருக்குல்ல, அந்த பதைபதைப்ப உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த சினிமா தக்க வச்சுட்டு கொண்டு போய் போகுது. பொதுவா ஒரு படம் பார்க்கிறோம் அப்படின்னா அந்த படம் பார்த்துட்டு வெளியில வந்து நம்ம வந்து தூக்கம் வராது. ஏன் தூக்கம் வராது அப்படின்னா, இந்த பாடி சாமி நம்ம காசை புடிங்கிட்டாங்களா, எப்படா தூங்குறது அப்படின்னு. இன்னொன்று, படம் பார்த்தா ஒரு சில படம் பார்த்துட்டு எரிச்சலா வரும். அந்த டைரக்டர் மேல ஒரு எரிச்சல் வரும், இந்த இயக்குனர் அதே மாதிரி அந்த இசையமைப்பாளர் மேல ஒரு எரிச்சல் வரும், கதாநாயகன் மேல எரிச்சல் வரும், ஒரு சில பேருக்கு வில்ல மேலே எரிச்சல் வரும். ஆனா இந்த படம் பார்த்துட்டு ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பார்க்கும்போது மொத்தமா ஒரு எரிச்சல் வருது பாருங்க, மொத்தமா ஒரு கோபம் வருது பாருங்க. அப்படின்னா இந்த படம் உண்மையிலேயே ஒரு பக்கம் மக்கள் மனசை, ஒரு பக்கம் பார்க்கிறவங்க மனசை உருக்கக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கு. அந்த வகையில ஒரு வித்தியாசமான திரைப்படமா இருக்குன்னு வச்சுங்களேன். பாடல்கள் கூட 2 பாடல்கள் இந்த படத்துல வச்சிருக்காங்க. 2 பாடல்களுமே ரொம்ப வித்தியாசமான திரைப்படம். இன்னும் சொல்ல போனா எந்த இடத்துல நமக்கு பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னா, ஒரு திருநங்கை பேசலாம் மனித உரிமைகளை பத்தி, அந்த திருநங்கை பேசுற இடம் எல்லா இடமும் அப்படித்தான் இருக்கு. அதே நேரத்துல அந்த மக்கள் வாழ்வில பளிச்சுன்னு புரிஞ்சுக்கிற ஒரு இடம் இருக்கு. என்ன அப்படின்னா, புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் இவங்களை எல்லாம் தேடி வருவாங்க. அப்போ மொத்த மக்களும் அங்க வந்து நிற்பாங்க அந்த இடத்துல அந்த தூக்கிட்டு. அப்ப அந்த மருத்துவர் சொல்லுவாங்க, அண்ணே ஒரு ஊரே வந்திருக்குனே அப்படிம்பாங்க. யாரு ஒருத்தர மருத்துவம் பார்க்கறது ஊரே வந்திருக்கு அப்படிம்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா, அந்த மக்கள் இந்த காட்டுக்குள்ள அந்த மலை கிராமத்துல தனியா வர முடியாது. அவங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். எந்த ஒரு கட்சியை குற்றச்சாட்டுல, அதே நேரத்துல மொத்த ஆட்சியும் அந்த மக்கள் மேல இதுவரைக்கும் கவனம் வைக்கல அப்படிங்கிறதா இந்த படம் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. எவ்வளவோ வாழ்க்கை இன்னைக்கு மாறின காலகட்டத்தில் இந்த மக்களுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் மாறல அப்படிங்கிற இன்னொரு கேள்வியையும் இந்த திரைப்படம் எழுப்புது. அந்த வகையில எத்தனையோ படங்களை போய் பார்த்திருப்போம், பார்த்துட்டு ரொம்ப சங்கடப்பட்டு வந்திருப்போம். ஆனா இந்த படத்தை நீங்க போய் பாருங்க, பார்த்தா இன்னொரு வாழ்வியல் உங்களுக்கு புரியும். எதிர்காலத்துல இந்த மலை கிராமத்து மக்களுக்கு அடிப்படை வசதி தேவை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய திரைப்படம். போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.